வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். பிரைம் வீடியோல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல வந்து என்னன்னா வெவ்வேறு விதமான கமலஹாசன். ஸோ அதை பார்க்கும் பொழுது இந்த சின்ன வயசுல அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா ட்ரோல் பண்றதே வந்து எப்படின்னா கமலோடைய அந்த கெட்டப் வச்சு தான் ட்ரோல் பண்ணுவானுங்க. ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க வீதியில. ஒருத்தர் சைக்கிளில் போறாரு. அப்பெல்லாம் அந்த திண்ணை இருக்கும்ல, கட்டை இருக்கும், கட்டையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தன் போறப்ப அப்பு கமல் அப்படிங்கிறான். ஏன்னா அவர் வந்து ஷார்ட்டா இருப்பாரு. ஸோ அப்பு கமல் அப்படிங்கிறான். உடனே அவர் பதில் அடிச்சாரு, ஹலோ குணா கமல் அப்படின்னு பதில் அடிச்சாரு. ஸோ இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, டெல் தம் யூ ஆர் பில்ட் லைக் கமல்ஹாசன் பட் டோன்ட் டெல் விச் ஃபார்ம் அப்படின்னு போட்டு சாகர் கமல், இந்தியன்ல சந்துரு கமல், விருமாண்டி, அப்புறம் கல்கி 2898 AD. ஸோ இந்த மாதிரி என்ன எத்தனை ரூபம் எடுப்பார் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை. அதனால வந்து ட்ரோல் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெருமையா சொல்றதுக்கும் அழகா இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கமல் வந்து என்ன ரூபம் எடுப்பார் அப்படி தெரியாதுன்னு இந்த விஸ்வரூபம் பாட்டில் வரும், மாற்றி மாற்றி எடுப்பான் விஸ்வரூபம்னு. அந்த மாதிரி தான் ஓர் விதையில வந்து 1000 உருவம் கொண்டாய் அப்படின்னு வைரமுத்து சொன்னது உண்மைதான். ராஜ்கமல் தயாரித்துள்ள அமரன் திரைப்படம் பல்வேறு பாராட்டுகளையும் வசூல் மழையையும் பொழிந்து 100 நாளை தாண்டி ஓடி அது பெரிய விழா எடுத்து நிறைய அதை பத்தி பாராட்டுகள்லாம் கிடைச்சது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த படத்துக்கு ஏராளமான விருதுகள் குவிய போகுது அப்படின்னு. நம்ம ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. இந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கும், வசூல் மட்டும் குவிக்கிறது மட்டும் இல்லாமல் விருதுகளையும் வெல்லும் அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. அது வந்து கரெக்டா இருக்கு. இப்ப வந்து அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய உலக கலாச்சார திரைப்பட விருது விழா, அதுல வந்து அமரன் திரைப்படம் திரையிட தேர்வா இருக்கு. ஸோ இது மாதிரி பல வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகும், நேஷனல் அவார்டு வாங்கும். குறிப்பா வந்து சாய் பல்லவிக்கு வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடைக்கும், ஜிவி பிரகாஷுக்கு ஒரு அவார்டு கிடைக்கும், படத்துக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிமா அவார்டு கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல்வேறு பிரிவுகளில் படத்துல வந்து நிறைய நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், சவுண்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பிரமாதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் நிச்சயமா இன்னும் பல்வேறு விருதுகளை குவிக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பவே நிறைய விருதுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் முந்தா நாள் வந்து நாசர் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்கு அவரை பத்தின பதிவு நம்ம இது பண்ணல. ஸோ அவர் நாசர் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், பல்வேறு முகங்கள் உண்டு. ஈவன் டப்பிங் ஆர்டிஸ்டா கூட அவர் சிங்கத்துக்கெல்லாம் பேசியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் எல்லா மொழிகள்லையும் நடிச்சிருக்காரு. அவர் வந்து மிக முக்கியமா வந்து சொல்லணும் அப்படின்னா, அவர் நடித்தது அப்படின்னு பார்த்தோம்னா நாயகன்ல தான் உள்ள வந்தாரு. ஸோ நாயகன் அவர் பிரமாதப்படுத்தியிருப்பாரு. நாயகனா இருக்கட்டும், அதாவது அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் வந்து கல்யாண அகதிகள்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் கமலஹாசன் படங்கள் தான் அவருக்கு மிக முக்கியமான பிரேக் த்ரூ படங்களா அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி பிரேக் த்ரூ அமைஞ்ச படங்கள், அது நகைச்சுவை பாத்திரமா இருக்கட்டும், அது வந்து வில்லன் கதாபாத்திரமா இருக்கட்டும், அல்லது அவரை கதாநாயகனா வச்சு அவர் தயாரித்த மகளிர் மட்டுமா இருக்கட்டும், ஸோ அது அவ்வை சண்முகில வரக்கூடிய நகைச்சுவை பாத்திரமா இருந்தாலும் சரி, அன்பே சிவன்ல வரக்கூடிய வில்லனா இருந்தாலும் சரி, உத்தம வில்லன்ல வரக்கூடிய ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி, விருமாண்டியில வரக்கூடிய அந்த நேர்மையான அந்த ஜெயிலர் கதாபாத்திரத்துல பண்ணியிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, இல்ல அவர் வந்து வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கக்கூடிய, இப்ப இந்தியன்ல எடுத்துக்கிட்டோம்னா நெடுமுடிவேனுக்கு நாசர் வந்து டப்பிங் மட்டும் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி அவருடைய பங்களிப்புங்கிறது வந்து ஏராளமா இருக்கும் ராஜ்கமல் படங்கள்ல. குருதிப்புணல் படத்துல அவருடைய பாத்திரம். ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய, அவருக்கு வந்து கமலஹாசனோட அவருடைய படங்கள் வந்து வெகு சிறப்பா இருந்திருக்கு. டெல்லி கணேஷ், நாசர் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க மற்றவர்களோட நல்ல படங்கள் நடித்திருந்தாலும் அது கமலோட வர்றப்ப அவங்களுடைய பாத்திரம் வந்து ரொம்ப பேசப்படும். ஏன்னா ரொம்ப கவனம் எடுத்து, இப்ப தேவர் மகன்ல வரக்கூடிய அந்த வில்லன் கதாபாத்திரம்லாம் அதை வில்லனா பண்ணாதீங்க, அவனும் ஒரு கதாநாயகன் தான் அப்படின்லாம் கமல் சொல்லி அவரை நடிக்க வச்சிருக்காரு. குருதிப்புணலும் அப்படிதான். ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்றதுனால அது வந்து பிரமாதமா அந்த கேரக்டர்ஸ்லாம் வருது. இப்போ தக் லைஃப்லையும் நாசர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரும்பி நடிக்கிறாரு. அதுவும் மணிரத்னம் கமல் காம்பினேஷன். மணிரத்னத்துடைய
படங்கள், குறிப்பாக பம்பாய் படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பிரமாதமாக இருக்கும். இந்த தக் லைஃப்லையும் அவருடைய கதாபாத்திரம் வெகு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அவர் கமலஹாசன் நான் என்னுடைய நண்பர்னு சொல்ல மாட்டேன், கமல் என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆசிரியராக தான் நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்காரு. நேற்றுக்கு 2 ஃபாலோ அப் செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு செய்தி தான் சொல்லியிருந்தேன், அது சொல்லாம விட்டது கூட இப்ப கரெக்டு தான் போல் இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கு. அதாவது கல்பனா இந்த புன்னகை மன்னன்ல குழந்தையா நடித்து பின்னாடி பாடகி கல்பனா ராகவேந்தர் பல்வேறு இசை நிகழ்ச்சிகள்ல ஜட்ஜா இருப்பாங்க, நிறைய பாட்டு பாடியிருக்காங்க, சினிமாலையும் ஏராளமான பாட்டு பாடியிருக்காங்க, போடா போடா புண்ணாக்கு, இன்னும் நிறைய மாமன்னன்ல வரக்கூடிய பாடல் வரைய ஏராளமான பாடல் பாடியிருக்காங்க. அவங்க தற்கொலை முயற்சி அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இப்ப அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது தற்கொலை முயற்சி கிடையாது, அவங்க இப்ப PhD படிக்கிறாங்களாம், நிறைய பாட்டு பாடுறாங்க, அந்த மாதிரி ஏராளமான விஷயம் இருக்கிறதுனால இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு தூக்கம் வராத ஒரு பிரச்சனை, அதற்காக அவங்களுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட் ஓவர் டோஸ் ஆனதுனால, ஸ்லீப்பிங் பில் ஓவர் டோஸ் அது அதிகமானதுனால வந்த பிரச்சனை தான். நான் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணலை, எனக்கு என் கணவருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு என் பெற்றோருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிற மாதிரி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அல்லது அவங்க இந்த விஷயத்தை என்ன சொல்றது, நெகட்டிவா போக வேண்டாம், இது ஒரு பாசிட்டிவா முடியட்டுங்கிறதுக்காக ஆஃப்டர் தாட் புழைச்சிட்டோங்கிறதுனால அப்படி சொல்றாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் அவங்களே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதை மறுத்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கல்பனா, பிரபல பின்னணி பாடகி கல்பனா தற்கொலை முயற்சி என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அப்படின்னு சொல்றதுதான் நியாயமா இருக்கும். நடிகர் ராதாரவி அவர் நடிக்க 50 வருடங்கள் ஆயிடுச்சு. அவருக்கு முதல்ல தமிழ்ல மன்மத லீலை படத்துல கமலஹாசன் தான் அவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு பாலச்சந்தர் கிட்ட, பால்ய நண்பர்கள். அதுக்கப்புறம் அவரும் நிறைய கமல் படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதாவது வெற்றி விழா படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அப்புறம் உயர்ந்த உள்ளம் படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ பண்ணியிருப்பாரு, நமக்கே ஞாபகம் இருக்காது. ராதா ரவி கமல் படத்துல நடிச்சார் அப்படின்னா அது விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்களாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காம்பினேஷன் வராம போனதுக்கு காரணம் நாசர் அந்த இடத்த பிடிச்சிட்டாருன்னு சொல்லி ராதாரவியே வருத்தப்பட்டிருக்காரு. நான் பண்ணிருக்க வேண்டிய கதாபாத்திரங்கள் எல்லாமே, கமலுக்கு எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அப்படின்னு சொன்னாரு. அதாவது ராதாரவி முதல்ல நடிகர் சங்க தலைவராக செயலாளராக நின்ன பொழுது அவரை ஜெயிக்க வைத்தவர் கமலஹாசன். அதாவது ஐசரி கணேஷ், அதாவது அவர் மினிஸ்டரா இருந்தாரு எம்ஜிஆர் ஆட்சியில, அவர் மினிஸ்டரா இருந்த பொழுதே அவரை எதிர்த்து ஜெயிக்க வச்சாரு நம்ம ராதாரவிய. அப்புறம் நடிகர் சங்கத்துக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் ராதாரவி காலத்துல நடிச்சு கொடுத்தாரு. பட் அவங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள்னால ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அட்டாக் பண்ணிலாம் பேசினாரு ராதாரவி. பட் இப்போ நல்லபடியா பேசுறாரு. அவருடைய பங்களிப்பு, அவர் சினிமா துறை மீது அவர் காட்டக்கூடிய அந்த தொழில் பக்தி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் இப்ப பாராட்டி பேசுறாரு. குறிப்பா இப்ப ஏஐ படிக்க போனதெல்லாம் அவர் பாராட்டி பேசுறாரு. அன்பே சிவத்துல அவர் இந்த சுனாமி அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னது, பல்வேறு விஷயங்களை அவரை பாராட்டி பேசுறாரு. இப்போதைக்கு இதுதான் எவ்வளவு காலத்துக்கு விரோதத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதோடைய விளைவாக தான் இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அந்த பேட்டியில கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, சில நடிகர்கள் கமலை விட அதிகம் சம்பளம் வாங்கலாம், ஆனா கமல் அளவு கத்துக்கிட்டாங்களா அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி அந்த துறையில அப்படின்னு சொல்லி அழகா அதை பதிவு பண்ணியிருக்காரு.